பத்ர் போர் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். மேலும் இது முஸ்லிம்களின் வாழ்க்கையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. பத்ர் போர் மற்றும் போரின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ பிரார்த்தனை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறை பற்றி பார்ப்போம். ஹிஜ்ரி 2 கியோட்பி 624 இல் மதீனாவிலிருந்து தென்மேற்கே சுமார் 80 மைல் தொலைவில் உள்ள பத்ர் கிணற்றுக்கு அருகில் நடந்தது. மதீனா முஸ்லிம்களுக்கும் மக்காவின் குறைஷிகளுக்கும் இடையிலான முதல் பெரிய போர் என்பதால் இந்த போர் மிகவும் முக்கியமானது. போருக்கு முன்பு முஸ்லிம்கள் குறைஷிகளின் கைகளில் கடுமையான துன்புறுத்தல்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொண்டனர். அவர்கள் அவர்களை மக்காவிலிருந்து வெளியேற்றி இஸ்லாத்தின் செய்தியை தொடர்ந்து அணைக்க முயன்றனர். அபு சுஃபியான் தலைமையிலான குறைஷிய வணிகக் குழு பத்ருக்கு அருகில் செல்வதை முஸ்லிம்கள் அறிந்திருந்தனர். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவரது தோழர்கள் அதை இடைமறிக்க ஒரு சிறிய படையுடன் புறப்பட்டனர். இருப்பினும் அவர்கள் சண்டையிட விரும்பவில்லை. மாறாக குறைஷிகள் மக்காவை விட்டு வெளியேறும்போது முஸ்லிம்களிடமிருந்து கைப்பற்றிய செல்வத்தில் சிலவற்றை மீட்டெடுக்கவே அவர்கள் விரும்பினர். ஆனால் குறைஷிகள் முஸ்லிம்களின் திட்டங்களைப் பற்றி கேள்விப்பட்டபோது வணிகக் குழுவை பாதுகாக்க ஒரு படையை அனுப்பினர். இதனால் இரு குழுக்களுக்கும் இடையே மோதல் தவிர்க்க முடியாததாக மாறியது. எண்ணிக்கையில் குறைஷிகள் முஸ்லிம்களை விட அதிகமாக இருந்தனர். குறைஷிய இராணுவம் சுமார் 1000 வீரர்களைக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் முஸ்லிம் படையின் எண்ணிக்கை சுமார் 313 மட்டுமே. அவர்களுக்கு எதிரான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தபோதிலும் முஸ்லிம்கள் உறுதியுடன் இருந்தனர். வெற்றிக்காக அல்லாஹ்வை நம்பினர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தொடங்குவதற்கு முன்பு உதவி மற்றும் வழிகாட்டுதலை நாடி அல்லாஹ்விடம் ஒரு மனமார்ந்த மற்றும் சக்தி வாய்ந்த துஆவைச் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹ்வின் ஆதரவையும் கருணையையும் வேண்டி கூறினார். அல்லாஹும்ம அன்ஃபிர் அலைன ரிஹாக் வல் குவ்வத வஃபாத்திஹக. யா அல்லாஹ், உனது உதவியையும் உனது பலத்தையும் உனது வெற்றியையும் எங்களுக்கு அனுப்புவாயாக. கூடுதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு இதயபூர்வமான பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னக இன் துஹ்லிக் ஹதிஹி அல் இஸாபா லா துபது ஃபில் அர்த். யா அல்லாஹ், இந்த முஸ்லிம் கூட்டம் அழிக்கப்பட்டால் பூமியில் உன்னை வணங்க யாரும் இருக்க மாட்டார்கள். இறை நம்பிக்கையாளர்களுக்கு வெற்றியைத் தருமாறும் இஸ்லாத்தின் பணியை பாதுகாக்குமாறும் அல்லாஹ்விடம் வேண்டி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழ்ந்த மனப்பூர்வமான பிரார்த்தனை செய்தார்கள். துஆ என்பது நபியின் ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையின் பிரதிபலிப்பாகும். மேலும் அது முஸ்லிம்களின் இதயங்களை நகர்த்தியது. அவரது தீவிரமான துஆவைக் கண்ட அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவ 1000 மலக்குகளைக் கொண்ட ஒரு படையை அனுப்பினான். அவர்களின் வெற்றியை உறுதி செய்தான். பத்ரில் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யும் மலக்குகள் பற்றிய குர்ஆன் வசனங்கள். நீங்கள் உங்கள் இறைவனிடம் உதவி கேட்டபோது அவன் உங்களுக்கு பதிலளித்தான். நான் உங்களை வரிசையாக 1000 மலக்குகளைக் கொண்டு வலுப்படுத்துவேன். அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனது உதவியை நம்பினால் மிகவும் சாத்தியமற்ற சூழ்நிலைகளைக் கூட வெல்ல முடியும் என்பதை இது நிரூபித்தது. இந்த போர் அரேபியாவில் முஸ்லிம்களின் நிலையை உறுதிப்படுத்தியது மற்றும் இஸ்லாத்தை ஒரு சக்தியாக நிலைநிறுத்த உதவியது. உங்கள் இதயங்கள் திருப்தியடைவதற்காகவும் ஒரு நன்மாராயமாகவும் இந்த வெற்றியை அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ்விடமிருந்தே தவிர உதவியில்லை. நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நீங்கள் உங்கள் இறைவனிடம் உதவி கேட்டபோது அவன் உங்களுக்கு பதிலளித்தான். நான் உங்களை வரிசையாக 1000 மலக்குகளைக் கொண்டு வலுப்படுத்துவேன். அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனது உதவியை நம்பினால் மிகவும் சாத்தியமற்ற சூழ்நிலைகளைக் கூட வெல்ல முடியும் என்பதை இது நிரூபித்தது. இந்த போர் அரேபியாவில் முஸ்லிம்களின் நிலையை உறுதிப்படுத்தியது மற்றும் இஸ்லாத்தை ஒரு சக்தியாக நிலைநிறுத்த உதவியது.